நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன போலையாக்கா? எங்க போகணும்? இல்லக்கா, அண்ணன் இன்னைக்கு வர சொன்னார்ல, அதான் நெய்வே முடியாதுன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் கேக்குற? இல்லக்கா, சும்மா அண்ணனை வெறுப்பேற்றதுக்காக அப்படி சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா போயிருவீங்கன்னு தான் நினைச்சேன். நீ அப்படி நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இல்லக்கா, நான் நினைக்கிறதெல்லாம் இல்லை. எனக்கே அப்படி தோணுச்சுன்னா அண்ணன் கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு நினைச்சிருப்பாருக்கா. டேய், நீ யாருக்கா சப்போர்ட்? எனக்கா அவனுக்கா? நியாயத்துக்கு. இந்த பத்து என்னைக்குமே நியாயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அவ்வளவு அக்கறை இருந்தா நீயே ஃபோன் பண்ணி என்ன பண்றான்னு கேளு. வேணாக்கா, அதெல்லாம் சரியா இருக்காது. ஏய் அட்ரா. கா, ஃபுல் ட்ரிங்க் போய் கட்டாதுக்கா. I'm waiting at திருவான்மியூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். கா, நான் சொல்லல அண்ணன் வெயிட் பண்ண வரேன். நான் என்ன வரேன் சொன்னேன்? வரமாட்டேன் தான் தெளிவா சொல்லிட்டேனே. கா, எப்படியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ண போறீங்க, அதை இப்போவே பண்ணிட வேண்டியதானக்கா? எங்க வீட்ல ஒத்துக்கிட்டா நான் ஏன் தேவையில்லாம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் பண்ணணும்? உங்க வீட்ல ஒத்துக்கிட்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்த சொல்லவே வேணாம்க்கா. பத்திரிக்கை அடிச்சு ஊரை குட்டி பிரமாதமா கல்யாணம் பண்ணிக்கோங்கக்கா. உங்க அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் காட்டிடுங்க. என்ன குழப்பாத. அவன் பண்ண சொதப்பலுக்காக நான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஒழுங்கா அவன் பண்ண பிரச்சனைய அவனே சரி பண்ணிக்கிட்டோம். இல்லக்கா, சும்மா இல்லக்கா நொல்லக்கான்லாம் ஆரம்பிக்காத. அவ்வளவுதான். நீ போய் உன் வேலையை பாரு. என்னடா வந்துட்டானா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா தெரிய வேணாமா நான் வரமாட்டேன்னு? அண்ணன் ரெஜிஸ்டர் ஆபீஸ மூடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்க்கா. எதுக்கு தேவையில்லாம வெயிட் பண்ணணும்? அவன் காதலிக்க பொண்ணுக்காக வாழ்க்கை ஃபுல்லா வெயிட் பண்றேன். ஒரு நாள் தானே வெயிட் பண்றாரு, ஒன்னும் ஆகாது, விடுங்க. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க போல பாத்தீங்களா, அதை நினைச்சாதான்க்கா ஒரே கஷ்டமா இருக்கு. வாய் மூடிட்டு போடா. சரிக்கா. ஆமா, லக்ஷ்மி விஷ்ணுலாம் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு தான் விஷயமே தெரியாதேக்கா. சரிக்கா, நான் வரேன்க்கா. கா, அண்ணன் வராருக்கா. நீ கண்டுக்காத, கிளம்பு கிளம்பு. தேங்க்ஸ். தப்பு யார் பக்கம் வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனை வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணும், சரி பண்ணும். நீ தான் பிரச்சனை பண்ண, அதை நீ தான் சரி பண்ணணும்னு எனக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னு நீ நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. சரி, ஓகே, என் பிரச்சனை நானே சரி பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு கேப் இருக்கிறதுனால தான் இருக்கட்டும். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால யாரையும் பார்க்க முடியாது. யாரா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்க சொல்லுங்க. சொன்ன புரியல? நான் இப்ப யாரையும் பார்க்கற மூட்ல இல்ல. ஹலோ, என்ன பண்றீங்க எல்லாரும்? 4 பேரை வாங்கி டேபிள்ல வைக்க சொன்னேன், அதை கூட ஞாபகப்படுத்தணுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஒழுங்கா இப்பவே வாங்கி அனுப்புங்க. சண்டையாவே இருக்கட்டும், இந்த பேனாவை வாங்கிக்கோ. பேனாவை கொடுத்து சமாதானப்படுத்துறேன்னு நினைக்க வேணாம்.
உங்களுக்கு பிரச்சனை என் கூட தானே, ரெனால்ட்ஸ் கம்பெனி கூட இல்லையே. என்ன வேணும்? ஒரு 5 நிமிஷம் கூட பேசணும். நான் பிஸி, இப்போ யாரையும் பார்க்க முடியாது. நான் வெயிட் பண்ணுறேன். இல்ல, எனக்கு வேலை இருக்கு, லேட் ஆகும். பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். லேட் ஆகும்னு சொல்றேன்ல. என்ன டைம்னு சொல்லு, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். வேணாம்ப்பா சாமி, 4 மணின்னு சொல்லுவேன். அப்புறம் என்னால 4 மணிக்கு வர முடியாது. உனக்கு கோவம் வரும். கோவம் வந்தா உனக்கு என்ன செய்யறோன்னே தெரியாது. ஏன் வர லேட் ஆச்சு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அதையெல்லாம் நீ யோசிக்கவே மாட்ட. நீ நினைச்சது நடக்கணும், இல்லனா டார்ச்சர் ஆயிடுவ. சாரி. நீங்கெல்லாம் பெரிய ஆளு, எதுக்கு தேவையில்லாம சாரி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நான் தான் தப்பு பண்ணவ, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ஸ்வேதா, தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஒரு செகண்டில் எனக்கு புரிஞ்சிருச்சு. சாரி. இங்க பாரு, இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி மூஞ்ச காட்டினா இந்த வேல்யூ வேணா நீயும் வேணான்னு போயிட்டே இருப்பேன். இந்த கம்பெனில முதலாளியா இருந்து நான் எதுவுமே சாதிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டது உங்களுக்காக தானே சொன்னேன்ல. திரும்ப திரும்ப என்ன கார்னர் பண்ண என்ன அர்த்தம் மதன்? சாரி ஸ்வேதா. சாரி சொன்னா சரியா போச்சா? இது வரைக்கும் நீ என்கிட்ட 16 தடவை சண்டை போட்டிருக்க. தேதி நேரத்தோட குறிச்சு வச்சிருக்கேன் பாரு. ஏய், என்ன நீ அழைப்பா இதை ஷாலினி மாதிரி சண்டை போட்ட நல்லா குறிச்சு வச்சிருக்க? ஆமா, இந்த சேர்ல உட்கார்ந்த நாள்ல இருந்து ஆல்மோஸ்ட் தினமும் நீ என்கிட்ட சண்டை போட்டிருக்க மதன். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், வேணும்னு உன்னை அவாய்ட் பண்றேன், நான் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறேன், இல்லனா உனக்கு எதிர ஆளுங்களை எடுத்துட்டு வர, இப்படி எல்லாத்துக்குமே என்ன அக்யூஸ் பண்ணி நீ என் மேல கோவப்பட்டிருக்க. சாரி ஸ்வேதா. என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சேன்னா ஒரு ஃப்ரெண்டா பழகு, புரிஞ்சுக்கோ. இல்ல இந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன்னு நினைச்சேன்னா என்கிட்ட தெளிவா சொல்லிடு, நான் பாஸாவே நடந்துக்கிறேன். என்னால இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்க முடியல மதன். பேசுறப்ப என்னமோ அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் பேசுற, ஆனா நடந்துக்கிறத பார்த்தா என்ன ஏதோ ஒரு எனிமி மாதிரி நடத்துற. மாறினது நான் கிடையாது மதன், நீதான். ஏற்கனவே நீ ஒரு ஃபீலிங்ஸ் பார்ட்டி, சாதாரணமாவே இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவ. இப்போ அது இன்னும் மோசமாயிடுச்சு. சாரி, நான் அப்படியெல்லாம் சொல்லிருக்க கூடாது. இல்லை இல்லை, உண்மை அதுதான். நான் எப்போவுமே கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை உள்ள ஆள் தான். ஐ டிடன்ட் மீன் இட். இல்லை ஸ்வேதா, தப்பு இல்லை. ஆனால் உங்ககிட்ட கோச்சிக்கிறதுக்கு காரணம் அது கிடையாது. நீ ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட எனக்கு டென்ஷன் ஆகிடுது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்காமல் போயிருக்கு. இல்லைனா எப்போயுமே எனக்கு நடக்கிற விஷயங்கள் தப்பாகவே தான் நடந்திருக்கு. வாழ்க்கையில் முதல் தடவையாக உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ஒழுங்காக நடக்க ஆரம்பிச்சிது. எதுக்காகவும் நிலந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். அது வந்து என் ஒவ்வொரு பயமே சில டைம் நடக்கிற பிரச்சனை காரணமாயிடுது. இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன் ஸ்வேதா. சாரி. இல்ல மதன், அது வந்து இல்லை, எந்த எக்ஸ்பிளேஷனும் தேவையில்ல. இன்னொரு தடவை நீ சங்கடப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். ரஷ்மி ஸ்வேதா, ஐ எம் சாரி. நான் தப்பே பண்ணலன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்கு காரணம் நிஜமாவே வேலையில பிஸியா இருந்ததுதான், வேற எதுவும் இல்ல. ம். இட்ஸ் ட்ரூ. ம். என்னாச்சு? நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது மதன். என்ன? உன்கிட்ட முழுசா ஒரு 2 நாள் கோவப்படணும்னு பார்த்தேன், அது கூட முடியல. எங்கே போயிட போகிறேன்? வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட தானே இருக்க போகிறேன். வாழ்க்கை ஃபுல்லாக கோவப்பட்டுக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ராஜி. என்ன ஷாக்கார? நான் வேலையை விட்டு போயிட்டேன் பார்த்தியா? சம்பளம் இல்லைன்னதும் நான் லீவ் போட்டு வெளியே வேலை தேடிட்டு தான் இருந்தேன். கதையில் நிறையா திருப்பங்கள் இருக்கு, வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதுதான் திரும்ப வந்தேன். ஆமாம், உனக்கும் கார்த்திக் ஏதோ பிரச்சனையாமே? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இந்த மாதிரி நீ இடம் மாறி உட்காந்துருக்கும் போது எனக்கு தெரியாதா? என்ன சொல்கிறான் அவன்? நீங்கள் 2 பேரும் அப்படியே உலகமகா காதலுக்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்தீங்களே, இப்போ என்ன ஆச்சு? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன வேணும்? வேர்ல்ட் பீஸ் தான். என்ன வேணும்னு கேட்குற? நான் கேட்கறதுல உன்னால் தர முடியுமா? என்ன முழிக்கிற? கார்த்திக் ஒரு சரியான மண் குதிரை, பார்க்க அழகா கலர் கலராக இருக்கும், ஆனால் அதில் சவாரியெல்லாம் போக முடியாது. அது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. வாழ்க்கையில் சில விஷயங்கள் பட்டு தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கற்றுப்பேன்னா அதுக்கு ஒரு வாழ்க்கை போதாது.
இப்போவாது நான் சொல்கிறத கேளு. என்ன கேட்கணும்? நான் சொல்கிறபடி கேட்டா உன் பர்சனல் வாழ்க்கை மட்டும் இல்லை, உன்னோட கரியரும் நல்லா இருக்கும். இந்த கம்பெனிக்கு புது சிஓஓ வந்திருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா? கம்பெனி காப்பாத்த தானே? ஆமாம், விஸ்வநாதன்ட்டேருந்து காப்பாற்ற தான். அந்த சிஓவோட முக்கியமான வேலையை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகப்படுத்தி வேலை செய்கிறவங்கள வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது தான். ஏன்? சேட்டு ஒரே கல்ல பல மாங்காய் அடிக்க ட்ரை பண்ணுறான். அதில் முக்கியமாக டார்கெட் பண்ணுறது 2. 1, கம்பெனியை விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாத விஸ்வநாதனை பழி வாங்கணும். இன்னொன்று, கம்பெனியை விற்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறது. அப்படின்னு யார் சொன்னது? பாம்பேலேருந்து எனக்கு தகவல் கிடைச்சது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போதைக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? தோக்கிற சைடில் நிற்காத, ஜெயிக்கிற சைடுக்கு வான்னு சொல்கிறேன். என்ன சிரிக்கிற? இன்னுமா விஸ்வநாதன் சார் ஒருத்தர் ஜெயிக்க முடியும்னு நம்புறீங்க? உங்களை மாதிரி ஒருத்தருக்கே பாம்பேல இருந்து தகவல் வருதுன்னா விஸ்வநாதன் சார் மாதிரி ஆளுக்கு எப்பவோ தகவல் கிடைச்சிருக்கும். அந்த சிஓஓ பழிச்சாலே அதிசயம். சார் எல்லாம் யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்படி என்ன ஒரு பெரிய தெய்வமா? ஆமா, தெய்வம் தான். யாருக்கும் கெடுதல் நினைக்காம அதே சமயத்துல நேர்மையாவும் நாணயமாவும் வாழணும்னு நினைக்கிறவரு கடவுளுக்கு சமம் தானே. நல்லா பேசுற. இன்னும் பேசுவேன். தனியா சாமியெல்லாம் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பாரு, இதே ரேஞ்சில் போனா இந்த கம்பெனிக்கு எந்த ப்ராஜெக்டும் வராது. ப்ராஜெக்ட் வரலன்னா கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான். ப்ராஜெக்ட் வரும். அந்த விஸ்வநாதன் நம்பி யாரும் ப்ராஜெக்ட் பண்றீங்களான்னு கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. கார்த்திகை பிடிச்சு போய் தானே டார்கெட் வேலையை அந்த சிஓ நமக்கு கொடுத்தாங்க. கார்த்திகை பார்த்தே ஒரு வேலையை ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா விஸ்வநாதன் சாரை பத்தி தெரிஞ்சவங்க நம்பி வேலை கொடுப்பாங்க. சொன்னா கேளு. என் மேல என்ன இவ்வளவு அக்கறை உங்களுக்கு? ஐயோ பாவம், காதல் தோல்வியில வேற இருக்கு. ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப அழுத்துக்கிறிய. உங்க அன்புக்கு நன்றி. எங்க பிரச்சனையை நாங்களே பார்த்துப்போம். அண்ணே, நீ இங்கே இருக்கிற? அண்ணி உன்னை தேடிக்கிட்டு இருந்துச்சுண்ணே. யாரா அண்ணி? நீ அண்ணனா? அண்ணி யாரு? அதை தாண்டா நானும் கேட்குறேன். கெஸ் பண்ணி சொல்லுங்கண்ணே. சூசனை சொல்றியா? அண்ணே, அது பழைய அண்ணிண்ணே. நான் சொல்றது புது அண்ணி. அது யாரா புது அண்ணி எனக்கு தெரியாம? நம்ம கோதா அண்ணி. டேய், ஆமாண்ணே, அதுகிட்ட கூட கேட்டேன். அது ஆமான்னு சொல்லுச்சு. என்ன கௌதம் சொல்லவே இல்ல? வாழ்த்துக்கள். ட்ரீட்லாம் இப்போ? நான்சென்ஸ். இந்த நிலைமையில இருக்கும்போதே உங்களுக்கு இவ்வளவு நக்கல் இருக்கே, நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க. அட போங்கண்ணே, நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு கம்பெனியவே முட்டாங்க, சம்பளம் இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. இதை விட வேற என்னன்னே ஆக போகுது? நாங்களாம் எதையும் தாங்கும் இதயத்தோட தான் இருக்கும். டேய், நடக்கிறப்ப தெரியும்டா இதோட மோசமான பிரச்சனை எப்படி இருக்கும்னு. அன்னைக்கு என்ன நினைச்சுப்பீங்க. தேங்க்ஸ் பது. சரியான சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ண. இன்னும் அவருக்கா வழக்கம் போலதான். கார்த்திக் கூட இல்லையா? அப்ப ஏன் கூட இருன்னு சொல்லி விட்டு போடுறான். அதுக்கு தான் அண்ணனோட சேருங்க சேருங்கன்னு சொல்றேன். எங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அக்கா, நீங்களும் ரொம்ப தான் அண்ணன் விஷயத்துல அடம் பிடிக்கிறீங்க. அப்ப சேர்ந்துடலாங்கிறியா? இப்ப அவன் தானே கோவிச்சிட்டு இருக்கான். 5 எபிசோடு அவர் கோவப்படுவாரு, அடுத்த 5 எபிசோடு நீங்க கோவப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கிறது தானே. அப்போ பேசி பார்க்கலாங்கிறியா? ஆமா, கலாய்ப்பானோ? கண்டிப்பா கலாய்ப்பாரு. சரி, முடிச்சிடுங்க. பேசி பாக்குறேன். ஆமாக்கா, சீக்கிரம் பேசுங்க. இந்த சியாம கௌதம்னு எல்லாரும் உங்களுக்கு அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனோட சேர்ந்து அவங்க எல்லாரும் சாக்கரி ஆக்ஷன் கொடுங்க. வரேன்க்கா. குட் மார்னிங் மேடம். அண்ணா, மேடம் கிட்டம்னா கலாய்க்காதீங்கண்ணா. ஒழுங்கா எப்பவும் போல ஸ்வேதானே கூப்பிடுங்க. ஓகே மேடம். சாரி, ஓகே ஸ்வேதா மேடம். இல்ல, மேல இருக்கிறவங்கள்ட்ட குனிஞ்சே பழகிருச்சு. திரும்ப என்னால பாடி லாங்குவேஜை மாத்திக்க முடியல. முதல்ல உட்காருங்க. இன்னொரு சேல்ஸ் டீம் கொண்டு வரதுல உங்களுக்கு ஒன்றும் மனசு வருத்தம் இல்லையே? அட, அதை பத்தி தான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோமே. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. என்ன யோசனை? புது சேல்ஸ் டீம் வேணுமான்னு யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, இன்னொரு சேல்ஸ் டீம் வந்தா தேவையில்லாம உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்பேரிசன் ஆகும். அதனாலதான் அது வேணுமான்னு யோசிக்கிறேன். அப்படி அவங்க வரதை அவாய்ட் பண்ண முடியுமா? நான் ரிஸ்க் எடுத்தா அவாய்ட் பண்ண முடியும். ஆஹா, அருமையான விஷயமா இருக்கே.
அப்படியே ஒரு அட்டாக்க போடுவோம். இப்ப இருக்கிற சேல்ஸ் டீமுக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். அவங்க பக்காவா சேல்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னா அவங்க எதுவும் சொல்ல போறதில்ல. ம். என்னென்ன உங்களால மொத்த சேல்ஸும் பாத்துக்க முடியுமா? நான் புது டீம் வேண்டான்னு கன்ஃபார்மா சொல்லிடலாமா? நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். அது என்னமோ நீங்க இழுக்கிறத பார்த்தா முடிவு சொல்லவே 3 நாள் ஆகும் போல இருக்கே. நல்லா யோசிச்சு முடிவு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஈரமா டீ சாப்பிட்டு இல்ல போயிடலாம். நான் பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. யோ என்னையா காலையில கிளைண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க? என்ன சார் மேடம் முன்னாடி சீனா போடுறீங்களா? என்னண்ணே இன்னைக்கு சேல்ஸ் கால் எதுவும் இல்லையா? இருக்குமா, ஆனா போல. ஏண்ணே? போர் அடிக்குதுமா. என்னது போர் அடிக்குதா? ஆமாமா. ஆமா, எவனோ மும்பைல இருந்து ராஜின்னு ஒருத்தன் வரான்னு சொன்னீங்க, எங்க ஆளை காணோம்? யோ எதுக்கியா தேவையில்லாம சனியனை தூக்கி பனியன்ல போட்டுக்கிறீங்க? சார் 2 கை தட்டினா தான் சார் அது ஓசை, 2 பக்கம் இருந்தா தான் அது மீச. இப்ப என்னத்துக்கு தேவையில்லாம பஞ்சு டைலாக்கு? அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க, நீ என்ன பதில் சொல்ற? வெல் சார், ஒரு போட்டி இல்லனா போர் அடிக்குது சார். என்ன புலி சொல்றீங்க? ஆமா ஸ்வேதா, மும்பைல இருந்து ஒருத்தன் வருவான். அவன் முன்னாடி நாங்க வித்து காட்டலாம், எங்க வித்தையை காட்டலாம்னு பார்த்தோம். இப்ப யாருமே வரலனா ஒரு மோட்டிவேஷன் ஆக மாட்டீங்களே. வாட்ஸ் திஸ் சார்? ஆஹா, யானை தானாவே தலையில மண்ணள்ளி போட்டுக்குதே. மும்பைல இருந்து டீம் வராங்கன்னு சொன்னதும் உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். இங்கே பார் ஸ்வேதா, வியாபாரத்துல வர்றது நஷ்டம், கையில வர்றது குஷ்டம். இதுல எங்களுக்கு என்ன நஷ்டம்? போட்டியாளர்களுக்கு இஷ்டம் ஜுஜுபி. ஆஹா, காரியத்தை கெடுத்துருவோம் போல இருக்கே. அன்பண்ண நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஸ்வேதா, இந்த நாளை உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. இப்போ என்கிட்ட டைரி இல்லையே. என்ன நல்ல காமெடி இருந்தாலும் என் பஞ்சு டயலாக் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸ்வேதா, இந்த நாளை உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. அட்லஸ்ல இருக்கிற அத்தனை கண்ட்ரில இருந்து ஆளை கூட்டிட்டு வா. வர்றவன் இந்த அரக்கோண அன்பை விட ஒரே ஒரு ரூபாய் ஜாஸ்தி காட்டிட்டானா நான் வேலையை விட்டு போயிட்டே இருக்கேன். யோ நீ எதுக்கே வேலையை விட்டு போனோம்? அவனுங்களே உன்னை தூக்கி போட்டுருவானுங்க. ஸ்வேதா, ஒண்டியா விளையாடி ரொம்ப போர் அடிச்சு போச்சு ஸ்வேதா. அந்த போட்டியை நீ கொண்டு வா, அவன் போட்டியை நான் உருவி காட்டுறேன். அந்த மும்பை சேட்டோட பாடியில நான் கபடி விளையாடல. என் பேர் புலி 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 இல்ல ஸ்வேதா. ஐயோ, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? ஸ்வேதா, நாங்க ஒரு ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டோம். கத்திய வெளியில எடுத்துட்டோம். யாரையாவது குத்தி கிழிக்காம அந்த கத்திய கீழே வைக்க முடியாதுமா. அப்போ இன்னொரு சேல்ஸ் டீம் வரதால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க? ஐயையையையைய, என்ன ஸ்வேதா இப்படி சொல்ற? இப்படி ஒரு சேல்ஸ் டீம் வரலனா தான் பிரச்சனைன்ற. அந்த மும்பை ராஜிங்க வரணும், சேல்ஸ் ஹெட்டா வரணும். அவனை நாங்க அடிச்சு காலி பண்ணோம். That's the spirit. நீங்கெல்லாம் அவங்கள பார்த்து பயப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஸ்வேதா, பயமே எங்களை பார்த்து பயப்படும், நெருப்பு எங்களை பார்த்து வெறுப்பாகும், குளிர் எங்க கிட்ட குல்லா கேக்கும், காத்து எங்களை பார்த்து தான் போகும். வர சொல்லு அவங்கள. ஓகே, அடுத்த வாரம். ஐயைய, ஏன் அடுத்த வாரம்? Ask them to come immediately. ஓகே, இன்னொரு 2 டேஸ்ல. Wait 2 days, அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது? மும்பைல இருந்து ட்ரெயின்ல வந்தா கூட 2 நாள் ஆகுமே. ஏர் இந்தியாவுல டிக்கெட் எடுத்து அவனுங்கள ஏர்லயே வர சொல்லுமா. அவனுங்க வர்றதுல இருந்து பாபா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். மும்பைல வேணா அவனுங்க சிங்கமா இருக்கலாம், சென்னைக்கு வந்தா அவனுங்க அசிங்கம். சொல்லி வை. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இப்பவே வர சொல்றேன். போட்டி போட்டு கம்பெனியை வசதி காட்டுறோம். ஓகேமா, ஒரே ஒரு பஞ்ச் டயலாக் டைமிங்ல மிஸ் ஆயிடுச்சு, அத நான் சொல்லி காட்டலாமா? சொல்லுங்கண்ணே. அம்மா, கம்பெனிங்கிறது பலசரக்கு கடை மாதிரி இருக்க கூடாது, பந்தய கிரவுண்ட் மாதிரி இருக்கணும். அதுல யார் ஜெயிச்சாலும் கம்பெனிக்கு தானே பெருமை. அண்ணே, கொன்னுட்டீங்க போங்க. நாளைக்கு கழிச்சாலும் வேலைய ஆரம்பிச்சிடாதீங்க. அவங்க வந்துடட்டும், அதுக்கப்புறம் போட்டியை வச்சுக்கலாம். நான் வரேண்ணே. பாய். பாய்மா. எப்படி என்னாச்சு சார்? ஏயா பஞ்சு டைலாக் பேசுறேன்னு சேத்தள்ளி நீங்களே மூஞ்சில பூச்சிக்கிட்டீங்களா? என்னாச்சு சார்? ஏயா ஸ்வேதாவே மனசு மாதிரி இன்னொரு டீம் எல்லாம் வேணாம், நீங்களே சேல்ஸ் பண்ணா போதுன்னு அப்பதான் சொன்னாங்க. அதுக்குள்ள நீங்களே பெரிய இவன் மாதிரி சும்மா இருந்த சங்க ஊதிட்டீங்களா? வேலியில போற ஓனான எடுத்து வேட்டியில விட்டுட்டீங்களா வெண்ணைங்களா? மும்பை ராஜ் வருவான்,
வித்து காட்டுவான். முதல்ல மானம் போகும், அப்புறமா வேலை போகும். அட போங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லு. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற கார்த்திக்? சொல்லு, என்ன நினைக்கிற? புரியல. நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்னு நினைக்கிறியா? படக்கு படக்குன்னு கோவிச்சுக்கிறேன், உன்னை அடிக்கிறேன், பேசாம இருக்கேன், இல்லைன்னா உன்னை கண்டுக்காம போய் ஹர்ட் பண்றேன். என்ன நீ வெறுக்கிற தானே? நீ உண்மையை சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்ல. உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு. சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சா கார்த்திக்? என்கிட்ட பேசவே உனக்கு பிடிக்கல. உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? போய் ஒருத்தர் மேல கோவப்படுறதுக்கும் எரிச்சல் ஆகிறதுக்கும் அவங்கள வெறுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா ஆன்சர் பண்றதா நினைச்சுக்கிட்டு குழப்பாத, தெளிவா சொல்லு. ஒரு நிமிஷம் குறுக்க பேசாம நான் சொல்றத மட்டும் கேட்குறியா? நடுவில் எதுவுமே நீ பேசக்கூடாது. நான் சொல்றத நீ கேட்கணும். சொல்லு. என்னைக்கு உன்னை முதல்ல ஷேர் ஆட்டோவில் பார்த்தனோ அன்னிலிருந்தே நான்றது நீயும் நானும் ஆயிடுச்சு. ஷேர் ஆட்டோவில் பார்த்த உன்னை ஆஃபீஸில் எப்போ பார்த்தனோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு, கடவுள் ஒன்று அனுப்பி வச்சது எனக்காக தானே. ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டில் நீ வந்து உட்காந்தப்போ முதல்ல விதியை நான் நம்பினேன். நீ காதில் நீ ஏற்றுக்கிட்டப்போ கல்யாணன்றது இங்கே நிச்சயிக்கப்படுறதில்ல, சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுதுன்றதுக்கான அர்த்தம் அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது. உன் மேலே கோவப்படுவேன், எரிச்சல் படுவேன், சண்டை போடுவேன். ஆனால் நீ என்னை விட்டு போனேன்னா நான் செத்துருவேன். ரொம்ப பழசாக ஒரு டைலாக் பேசுகிறேன்னு நினைக்காத, அதுதான் உண்மை. உன்கிட்ட எனக்கு எந்த ஈகவும் இல்லை. நான் பண்ண எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். தப்பு பண்ணது நீ ஏன் நானான்ற ஆர்குமெண்ட்லாம் தேவையில்ல. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற எல்லா தப்புக்கும் எல்லா சொதப்பலுக்கும் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். வாழ்க்கை பூரா நீ என் கூட இருக்கிற பட்சத்தில் அதுக்காக நீ என்ன கேட்டாலும் தர நான் தயாராக இருக்கேன். உனக்கு முன்னாடி எனக்கு எந்த அனுபவமும் இல்லை, ஆம்பளைன்ற எந்த திமிரும் இல்லை. உன்னோட ஆள் அப்படின்ற உரிமை மட்டும் எனக்கு போதும், வேற ஒன்றும் தேவையில்ல. அவ்வளோதான். நீ ஏதாவது பேசணும்னா பேசலாம். சொல்லு ராஜி. நான் என்ன சொல்றது? எல்லாத்தையும் நீயே சொல்லி முடிச்சிட்டியே. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நீ இப்படிதான் யோசிக்கிற, இதுதான் உன் மனசுல இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அது இவ்ளோ அழகா, இவ்ளோ கோர்வையா நீ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தைங்களே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உன் அன்புக்கு நன்றி. உன்னோட அன்புக்கு நான் என்ன தகுதி உள்ளவளா ஆக்கிக்கிறேன். சொன்ன மாதிரியே தப்பு யார் பண்ணியிருந்தாலும் சரி, நான் உன்னோட பக்கம் தான் இருப்பேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இன்னொரு தடவை நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருந்தா அதுக்காக உன்கிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ராஜி, அழாத ராஜி. ராஜி அழாத ப்ளீஸ், எனக்கு கஷ்டமா இருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழாதனா என்ன அர்த்தம்?
எங்களுக்கு தெரியும். ஹலோ சார், என்னோட பழைய டேபிள்கே என் சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றி கொடுத்துறீங்களா? சாரி. ஓகே சார், தேங்க்யூ. ஹே, நீ இங்க உட்கார்ந்து என்ன பண்ற? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னையே எங்கெல்லாமோ தேடினேன். நான் என் சீட்ல தானே உட்காந்துருந்தேன். இது என்ன புது கதை? இல்லையே, நான் இங்க தானே இருந்தேன். இது என்ன புது கதை? ஆமா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலையே. இதானே என்னோட இடம். இங்க தானே நான் வந்ததுல இருந்து இருக்கேன். இது எப்போல இருந்து? ஆபீஸ் வந்த நாள்ல இருந்து நான் இங்க தானே இருக்கேன். அடிங்க. என்னடி இப்படி அந்தர் பெல்ட்டி அடிச்சிட்ட? அப்ப அடிச்சதுதான் அந்தர் பல்ட்டி, இப்ப அடிச்சதுதான் கரெக்டான பல்ட்டி. என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, சும்மாதான். அட பரவாயில்ல, சொல்லு. கொஞ்சம் கார்த்திகை ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. கொஞ்சமா? ரொம்ப ஓவர். எனக்கே தோணுச்சு, அதான். கார்த்திக் பண்ணது தப்புதான். ஆனாலும் தப்பு தப்புன்னு சொல்றதுனால பிரச்சனை தீர போறது இல்லல்ல. நல்ல முடிவுதான். இல்ல, இந்த சமயத்துல கார்த்திகை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி மனசு மாறின? கார்த்திக் கிட்ட கடைசியா ஒரு தடவை பேசணும்னு தோணுச்சு. கூப்பிட்டு பேசுறதுக்காக போனேன். பேசுனியா? இல்ல, அவன் தான் மொத்தமா பேசினான். புரியல. ஒரு 5 நிமிஷம் அவன் பேசினான். நீ என்ன பதில் சொன்ன? பதில்லாம் ஒன்னும் சொல்லல. அப்புறம் அழுத. அடி பாவி. முதல்ல கொஞ்சம் அசால்ட்டா தான் அவன் பேசுறத கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா கேட்டதுக்கு அப்புறம் அழுகைய நிறுத்த முடியல. அப்படி என்ன பெரிய கதைய சொன்னா? ஒன்னும் இல்ல, என்னை எப்படியெல்லாம் லவ் பண்றேன்னு சொன்னா, அவ்வளவுதான். ஹோ, சாதாரணமா மனசுல இருக்கிறத சொன்னா. நாம இவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோன்னு தோணுச்சு. பாரா, அவன் எவ்வளவு வேணா சொதப்பட்டும் லக்ஷ்மி. நான் அவனை நேசிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ அடுத்த சண்டைக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லு. இல்ல, கார்த்திக் ராஜிக்கு நடுவுல நடந்த கடைசி சண்டை இதுதான். இனி சண்டைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நல்ல விஷயம்தான். கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி. இனி அவனை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். வாவ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, எனக்கு என்னமோ இது சரியா வராதுன்னு தான் தோணுது. நான் நேராக போய் சுமதி அப்பா கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ கார்த்திக் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறது நல்லதா படலாம். ஆமா ராஜி, எனக்கும் அப்படிதான் தோணுது. கார்த்திக் சொல்ற மாதிரி இந்த விஷயத்த சுமதி அப்பாட்ட எடுத்துட்டு போனாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியும். ராஜி, இதில் இவ்வளோ யோசிக்க எதுவுமே இல்லை. காலம் கடந்து போச்சு. இதுக்கு மேலே அவன் வருவான்னு உட்காந்துட்டு இருந்தா கடைசியில் பாதிக்கப்பட போகிறது நாம தான். நான் கிளம்புறேன். உங்கள் அப்பாவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன். கார்த்திக், நான் கொஞ்சம் தனியாக பேசணும். ஒரு நிமிஷம். சொல்லு ராஜி. நான் சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்லணும்னு தோணுது. அதனாலதான் சொல்றேன். நம்மோட இடத்துல இருந்து பார்த்தா சுமதி பண்றது தப்புன்னு தெரியுது. ஆனா சுமதியோட இடத்துல இருந்து பார்த்தா நாம பண்றது தப்பா இருக்குமோன்னு தோணுது. என்ன ராஜி சொல்ற? அவசரப்படுறோமோன்னு தோணுது கார்த்திக். புரியல. கல்யாணத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு தான் அந்த பையன் அமெரிக்காலேருந்து வரதா சொல்றாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்றியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ராஜி. கடைசி நேரத்தில் நான் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் பிரச்சனை நமக்கு தான். இதுக்கெல்லாம் நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். ஏற்கனவே நான் பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலே அவளுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் தியாகி இல்லை. நானும் சராசரியான மனுஷன்தான். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் கார்த்திக். நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்டயும் ஒரு தடவை பேசி பார்க்கலாம். இதுக்கு மேலயும் அவன் கிட்ட பேச என்ன இருக்கு ராஜி? அவன் தான் தெளிவா கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வர முடியும்னு சொல்லிட்டான்ல. அதனால அவன் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமா ராஜி, லட்சுமி சொல்றது கரெக்ட் தான். நம்ம தேவையில்லாம குழப்பிக்க வேண்டாம். அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாம நம்ம எதுக்கு பிரச்சனை மாட்டணும்? ராஜி, நீ உன் மனசில் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெளிவாக புரியுது. நம்ம சொல்ல போகிற விஷயம் சுமதியோட வாழ்க்கையை பாதிச்சிருமோன்னு பயப்படுறேன். அதனால நாளைக்கு அந்த பையனோட சுமதி சேராமல் போயிட்டா அதுக்கு நம்ம காரணமாயிடும்னு தயங்குறேன். ஆமா கார்த்திக்,
எதுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டியோ அந்த கஷ்டம்லாம் கடைசியில யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த பொண்ணும் பாவம், நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல. அதுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் கார்த்திக் மாப்பிள்ளையா நடிக்க சொல்றியா? நான் அப்படிலாம் சொல்லல லக்ஷ்மி. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படியும் அவனால வர முடியலனா அதுக்கப்புறமும் நம்ம யோசிக்க வேணாம். அவங்க அப்பா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாம். இதோ பாருங்க ராஜி, ஒரு தடவைக்கு 100 தடவை இந்த விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இல்லை சுமதி வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையும் சேர்ந்து அடங்கியிருக்கு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு. நம்மளோட இந்த முடிவை சுமத்திக்கிட்டையும் அவள் அவர்கிட்டயும் தெளிவா சொல்லிடலாம். இதான் நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடிய கடைசி உதவி. இதையும் அவங்க சரியா பயன்படுத்திக்கலனா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. சரி வா, சுமதிக்கிட்டையும் அருண்கிட்ட தெளிவாக சொல்லிடலாம். சுமதி, அருணுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க, நாங்க கொஞ்சம் பேசணும். பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ஹலோ, சொல்லு சுமதி. கார்த்தி உங்ககிட்ட பேசணுமா? குடு. ஹலோ, கார்த்திக் பேசுகிறேங்க. சொல்லுங்க கார்த்திக். நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. நான் ராஜிக்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவை நீங்கள் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன விஷயம் கார்த்திக்? கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் நாங்கள் உங்களுக்காக காத்துட்ருப்போம். அன்றைக்கி நீங்கள் வரலன்னா சுமதி அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறத தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல. அதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் காரணம் இல்லை. கார்த்திக், எங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டத்துக்கு வெறும் வார்த்தையால நன்றி சொல்றது தப்பு தான். இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் 2 நாள்ல எனக்கு விசா கிடைச்சிரும். நான் சீக்கிரமாவே இந்தியா வந்துருவேன். நான் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கார்த்திக். பை. ஓகே பை. அழாதீங்க சுமதி.